வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாதாந்திர ராசி பலன் அடிப்படையில் கடகராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துதுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான், மனோகாரகன், மாதா காரகன், நம்மளுடைய தாய் ஸ்தானாதிபதி, உடல் காரகன். நம்மளுடைய உடல் எப்பேற்பட்ட சுகத்தை அடையுது, நம்மளுடைய மனம் புத்துணர்ச்சியாக இருக்குதா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது இந்த சந்திர பகவான். எமோஷனலாக ஏற்படுத்துறது, மனசில் ஒரு பியூராக வச்சிருக்கக்கூடிய ஆள் இந்த கடகராசிக்காரர் நீங்கள் தான். உங்கள் தாய் மேலே மிகுந்த அன்பு செலுத்தக்கூடிய ஆளாக இருப்பீங்க. உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் உள்ளே இருக்கார். இந்த மாதத்தில் தொடக்கத்திலிருந்தே, அவர் போன மாதத்துலேருந்தே இந்த மாதம் வரைக்கும் உங்கள் ராசியில் இருப்பார். 22ஆம் தேதிக்கு மேலே தான் அவர் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான சிம்மத்துக்கு போவார். அது வரைக்கும் உங்கள் ராசியில் தான் இருப்பார். உங்களுடைய 4க்கும் உண்டான அதிபதி, 10க்கும் உண்டான அதிபதி, சுக கர்மாதிபதியாக வருவார். உங்களுக்கு ஆதிபத்தியம், சிறப்பான ஆதிபத்தியம் கொண்ட அந்த செவ்வாய் பகவான் ராசியிலே இருக்கும்போது மிகுந்த ஐஸ்வர்யம் ஏற்படும். குரு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய பஞ்சமாதிபதி, உங்களுடைய பாக்யாதிபதி, உங்களுக்கு பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடியது இந்த குரு பகவான் தான். 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது நிறைஞ்ச தனலாபத்தை ஏற்படுத்துவார். பணம் மூலியமாக நல்ல செலவு பண்ணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஒரு வருஷம் நீடித்து 12ஆம் இடத்துல இருப்பார். அயன சயன போக சுகஸ்தானத்தில் அவர் சஞ்சரிக்கும் போது ஒரு சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய 8ஆம் இடத்துல இந்த ராகு பகவான் இருக்கார். உங்களுடைய பாக்யாதிபதி நேராக 12ஆம் இடத்துலேருந்து அந்த ராகுவை பார்க்கும்போது உங்களுக்கு தீராத வெளிநாட்டு ஆசையை ஏற்படுத்துவார். வெளிநாட்டில் போகணும் சார், நான் போயிட்டு வரணும், ஒரு சுற்றுலானாலும் நான் போயிட்டு வரணும் அப்படின்னா அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும். இந்த ராகு பகவான் திடீர்னு உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவார். பங்குச்சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, பெக்லேசம், இந்த சீட்டு, லாட்டரி சீட்டு, எதிர்பாராத அதிர்ஷ்டம், எதிரியின் தனலாபம். உங்களுடைய எந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு முதலீடு பண்ணாலும் திடீர்னு ஒரு எதிர்பாராத அதிர்ஷ்டம் மூலியமாக உங்களுடைய ஷேர் நல்ல ஒரு கிராண்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு யோகத்தை ஏற்படுத்தும் இந்த ராகு பகவான். சனி பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். தகப்பன் மூலியமாக ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு நீடித்து கொண்டு தான் இருக்கும். ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு தகப்பனால் ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ஆகணும். அதேனால 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது குலதெய்வத்துக்கு போகக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தும். போகவே முடியல சார் குலதெய்வத்துக்கு எனக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் உங்களுக்கு குலதெய்வத்தை போய் அதில் தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த 2ஆம் இடத்து கேது, தனஸ்தானத்தில் கேது இருக்காரே சார் அப்படின்னா, வாக்கில் நீங்கள் எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அந்த வாக்குறுதியில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தேவையில்லாமல் அதை செய்கிறேன் சார், இதை செய்கிறேன், உனக்கு நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அது ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திடும். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு சுக்கிரன் லாவாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கார். தொழிலில் நல்ல வருமானம் ஏற்படும். நல்ல ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும். அவர் நேராக மேசத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறனால புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார். ஒரு வீடு, சார் எனக்கு வீடு கட்டணுங்கிற ஆசையாக இருக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை இந்த சுக்கிர பகவான் ஏற்படுத்துவார் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.